இங்க பாருங்க விஷ்ணு, உங்ககிட்ட இருந்து சீஸ் பண்ண அமௌண்ட் அப்புறம் அதோட லிஸ்ட் இதுல கையெழுத்து போடுங்க. மாட்டேன், நான் கையெழுத்து போட மாட்டேன். மிஸ்டர் விஷ்ணு, நீங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நாங்க எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டோம், நீங்க சைன் பண்ணி தான் ஆகணும். இத பாருங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க நினைக்கிற மாதிரி என்கிட்ட எந்த பிளாக் மணியும் இல்ல. என்ன பேசுறீங்க மிஸ்டர் விஷ்ணு? கையும் களவுமா இப்பதானே நாங்க உங்களை பிடிச்சோம். பிளாக் மணியை கவுண்ட் பண்ணி இந்த சூட்கேஸ்குள்ள வைக்கிறத நான் உள்ள வரும்போது என் கண்ணால பார்த்தனே. 2 சூட்கேஸ்லயும் பிளாக் மணி தான் இருக்கு. பெட்டி ஃபுல்லா பணம் இருக்கு, எதுவும் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படியா? அப்ப காட்டுங்க, அதுல என்ன இருக்குன்னு நானும் பாக்குறேன். ஏங்க, அதை ஓபன் பண்ணுங்க. தொடர்ந்து காட்டுங்க ஆபீசர். இது ஓபன் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க ஆபீசர், நான் சைன் பண்ணமா? இத பாருங்க, இப்ப நான் நினைச்சேனா சும்மா தேவையில்லாம என் ஆபீஸ்க்கு வந்து என்ன தொந்தரவு பண்ணி என்ன ஹராஸ் பண்ணேன்னு உங்க மேலேயே என்னால ஒரு கேஸ் பண்ண முடியும். சார், அவரோட கேபின்ல எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே கிடைக்கல சார். மிஸ்டர் விஷ்ணு, we are extremely sorry. அனாவசியமா நாங்க உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம். தயவு செஞ்சு கேஸ் எல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க. இனிமே உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். நாங்க கிளம்புறோம். அப்பா, என்ன இதெல்லாம்? தப்பு பண்ணது நாம தானப்பா. அதுவும் இல்லாம பிளாக் மணியை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் அவர் எதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு? இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு? வெரி சிம்பிள். நான் என்னுடைய பிரெயினை பயன்படுத்துறேன். நான் தப்பே பண்ணலன்னா அவங்கள நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். தப்பு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, மன்னிப்பு கேட்டு போறாங்க. இதுல இருந்த பணம்லாம் என்னாச்சு? अग्निनेत्राय घोरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्य साक्षात्करः ॐ शिवोऽहं रुद्रनामं भजेऽहं கடவுளே, என்னப்பா இது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? திரும்ப திரும்ப அமிர்தாவுக்கு ஏன் இந்த தண்டனை? அவ அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்னு ஒண்ணு மாத்தி ஒண்ணு அவளுக்கு இப்படி கஷ்டங்களா கொடுத்துக்கிட்டு இருக்க. எதுக்காக அவளை அந்த துஷ்டர்கள் இப்படி துரத்திக்கிட்டே இருக்காங்க? காப்பாத்து, அவளை எப்படியாவது நீதான் காப்பாத்தணும் பரமேஸ்வரா. இப்போ அவளுக்கு உன்னோட உதவி தேவை. கருணை காட்டு பரமேஸ்வரா, கருணை காட்டு. உங்க செல்ல பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததே திருடுறதுக்காக தான். இவங்க தத்தெடுக்கிற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு எப்போ இவங்க தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்களோ உடனே அவ கைவரிசையை காட்டிட்டா. இந்த வீட்டுல அவளுக்கு பொண்ணுங்கிற ஸ்தானம் கொடுத்தீங்க. சும்மா இருக்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிருக்காள. அவளை சும்மா விடக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் முதல்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா. ஆமாண்டா விக்ரம், முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா.
அந்த திருடி அந்த நகையெல்லாம் வித்து சாப்பிடறதுக்குள்ள அவளை பிடிச்சு உள்ள தள்ளணும். அம்மா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன அவ வேணா கொஞ்சம் நகையும் பணமும் எடுத்துட்டு போயிருக்கலாம். அதுக்காக எல்லாரும் ஏன் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? இங்க பாருங்க, அமிர்தாவை நாங்க எங்க பொண்ணா மனசார ஏத்துக்கிட்டோம். இதுக்கு மேல எப்படி இருந்தாலும் அப்பா அம்மாவோட சொத்து பொண்ணுக்கு தானே போய் சேரணும். அதனால நீங்க சொல்ற மாதிரி அமிர்தாவை எடுத்துட்டு போயிருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவ ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லி இருந்தா நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சிருப்பேன். எங்களுக்கு உண்டான கஷ்டம் என்னன்னா அமிர்தா கொஞ்சமா எடுத்துட்டு போயிருக்காளேன்னு தான். இங்க பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு எங்க பொண்ணு அமிர்தாவை இனிமே திருடின்னு பட்டம் கட்டாதீங்க. எங்களால பொறுத்துக்க முடியாது. குருவே, நீ ஒரு மாதிரி சஞ்சீவனின்னு தோணுது. உன் கூட இருந்தா மனசுக்கு ஏதோ சந்தோஷம். என்னமோ தெரியல, அமிர்தா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்காங்கிற ஃபீலிங் வருது. அமிர்தா ரொம்ப நல்லவங்க. வாழ்க்கை பூரா அவங்க என் கூடவே இருக்கணும். அவங்கள எந்த நிமிஷம் நான் பார்த்தனோ அப்பவே என் லைஃப் பார்ட்னர் அவங்க தானே நான் முடிவு பண்ணிட்டேன். ஷீ இஸ் மை ஏஞ்சல். அவங்க ஒரு தேவதை. எனக்காகவே தேவலோகத்திலிருந்தோ இல்ல நாகலோகத்திலிருந்து வந்த அப்சரா அவங்க. நான் சொன்னது கரெக்ட் தானே? அமிர்தா எனக்கு தானே சொந்தம். எங்க அமிர்தா, என்னாச்சு உங்களுக்கு? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? என் கண்ணுக்கு தெரியவே இல்ல. ச்சே, என்ன இப்படி ஆயிப்போச்சு? எங்க அமிர்தா, கண்ணை திறங்க. அமிர்தா, இப்போ என்ன பண்றது? எங்க அமிர்தா, எழுந்துறீங்க. எங்க எங்க அமிர்தா, கண்ணை திறங்க. எங்க எழுந்துருங்க அமிர்தா. பாபா, என்னது? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? மகுடியில இருந்து கிளம்பின உங்க சக்தி திரும்பவும் நம்ம பக்கமே வருது. ஏன் இப்படி ஆகுது பாபா? ருத்ரா, எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடா. கண்ணை திறக்க முடியல. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நான் இங்கிருந்து போறேன். பாபா, ஏதாவது செய்யுங்க பாபா. பாபா, ஏதாவது செய்யுங்க பாபா.
இது புரோகிதர் சொன்ன மாதிரி நம்ம அர்ஜுனை தடுக்க முடியுமா? அவனை தடுக்கிறதும் ஒண்ணுதான், காத்த கையில பிடிச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். இருந்தாலும் நாம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிதான் ஆகணும். இல்லனா அர்ஜுனை காப்பாத்துறதே நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பண்ணுவீங்க? இனிமே அவன் எங்கேயாவது வெளியில போகணும்னா அவன் கூட யாரையாவது அமிச்சுதான் ஆகணும். மறுபடியும் ஏன் புருஷன் அனுப்பலான்னு மட்டும் யோசிக்காதீங்க பாட்டி. ஏற்கனவே அவர் செய்ய வேண்டிய வேலைகள் பெண்டிங்ல இருக்கு. அத்தை, ஒரு நாள் 2 நாள்ல யாரையாவது கூட அனுப்ப முடியும். தினம் யாரையாவது அனுப்பணும்னா கஷ்டம் தானே. ஆமா, எனக்கும் அதான் ரொம்ப கவலையாவே இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சு? எல்லாரும் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்றீங்க. அந்த புரோகிதர் ஏன் ஜாதகத்தையும் அர்ஜுன் ஜாதகத்தையும் நல்லா பொருந்ததுன்னு சொல்லிட்டார் தானே? கல்யாணம் ஒரு வாரத்திலயா இல்ல ஒரு மாசத்துலயா? இல்ல மயூரி, இன்னைக்கு ஜாதக பொருத்தம் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? நாங்க அங்க போயிருந்தப்போ உங்க 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து 21 பொருத்தம் இருந்தாதான் கல்யாணமே பண்ண முடியும். இன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி அபசகுணம் எதுவும் நடக்காம இருந்திருந்தா என்ன ஏதுன்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வெரி பேட். அந்த ஆண்டவன் என் விஷயத்தை பெண்டிங்ல போட்டாரே. இப்ப இந்த ஜாதகத்தை பத்தி தெரியற வரைக்கும் நான் என்ன பண்றது? ஓ மை காட். ஏன் இப்ப இந்த மாதிரி பேசுற? இந்த வீடும் புதுசுல, இந்த ஊரும் புதுசுல. நிம்மதியா இரு. ஐயோ பாட்டிமா, நான் கெஸ்டா இங்க இருக்க விரும்பல. இந்த வீட்லயே பெர்மனன்ட்டா இருக்கணும்ன்ற ஆசையில வந்திருக்கேன். நீங்க என்னடானா? மயூரி, இந்த வீட்ல பர்மனன்ட்டா இருக்கிறதுக்கு உனக்கு இன்னும் இந்த லைசென்ஸ் கிடைக்கலமா? லைசென்ஸ் அத்தாரிட்டி எல்லாம் நீங்க தானே அத்தை. அர்ஜுன் நீங்க சொன்ன 3 முடிச்சு இல்ல 6 முடிச்சு போடுவான். டபுள் தாலி கட்டுவான் எனக்கு. இப்ப அர்ஜுன் உன் கழுத்துல தாலி கட்டுறது முக்கியம் இல்ல. இன்னும் 1.5 மாசத்துக்கு அவன் கூடவே யார் இருப்பாங்கங்கறதா முக்கியம். யாரோ எதுக்கு பாட்டிமா இருக்கணும்? நானே இருக்கேனே. என்ன நான் இருக்க கூடாதா? அது அப்படி இல்ல மயூரி, அர்ஜுனுக்கு சர்பதோஷம் இருக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவனுக்கு இதுல இருந்து பரிகாரமே கிடைக்காது. இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா சர்பத்தாலேயே அவனுக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு புரோகிதர் அவரை இனிமேலாவது எங்கேயும் தனியா அனுப்பாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா அர்ஜுன் யாரையும் தன்னோட கூட்டிட்டு போறதுக்கு விருப்பப்படுறதே இல்ல. அத்தை, இவ்வளவுதானே. நீங்க அர்ஜுனை பத்தி இனிமே கவலைப்படவே வேண்டாம். நான் அவன் கூடவே இருக்கேன். நான் பக்கத்துல இருக்க வரைக்கும் எந்த சர்ப்பமும் அவனை நெருங்கவே நெருங்காது. நான் பாத்துக்கிறேன். இதை ஏன் சேலஞ்சா எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க நிம்மதியா உட்காருங்க. அப்பாடா, ஒரு வழியா கண்ணை திறந்தீங்களே. உங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். என்னங்க அமிர்தா இது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக வந்து என் கார்ல அடிச்சுக்கிட்டீங்க? நீங்க கண்ணை திறந்தீங்களே, அதுவே போதும். அது சரி, உங்களுக்கே அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஓ, உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக தான் என் கார்ல அடிச்சிங்களா? அது சரி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்க சொந்தக்காரங்க வீடு ஏதாவது இங்க இருக்கா? யாரையாவது பார்க்கணும்னு வந்திருக்கீங்களா? வீட்ல 2-3 கார் இருக்கு. ஏதாவது ஒரு கார்ல ஏறி இங்க வரலாம்ல. எதுக்காக இவ்வளவு தூரம் நடந்து வரீங்க? நான் மட்டும் சரியான நேரத்துல வரலனா உங்க நிலைமை என்ன இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது நம்ம மிராக்கிள்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அந்த கடவுள் கரெக்டா நீங்க இருக்கிற இடத்துக்கு என்ன அனுப்பி வைக்கிறாரு. பாருங்க, இதுல இருந்து உங்களுக்கு தெரியல, எனக்கும் உங்களுக்கும் ஏதோ டீப்பான சம்பந்தம் கண்டிப்பா இருக்குங்க. நான் இப்போ
வீட்டுக்கு போகணும். சரி சரி, உங்க வீடு தான் எனக்கு தெரியுமே. வாங்க, பத்திரமா உங்களை கொண்டு போய் விட்டுறேன். நான் நிச்சயமா அவளுக்கு ஏதோ ஒரு குறை வச்சிருக்கேன். அதனாலதான் அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் அவளுக்கு நல்ல அம்மாவா இருக்க மாட்டேன்னு நினைச்சிட்டாளா? நான் அவகிட்ட தாய் பாசம் காட்ட மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாளோ என்னவோ. சரோஜா, கவலைப்படாத. எதுக்கு உன்ன நீயே குத்தம் சொல்லிக்கிற? அமிர்தா நம்மளுக்கு பொண்ணா இருக்க, நாம புண்ணியம் பண்ணலையோ என்னவோ. இல்ல நமக்கும் அவளுக்கும் சம்பந்தம் முடிஞ்சு போச்சோ என்னவோ. இவ்வளவு சீக்கிரத்துல இந்த உறவு முடிஞ்சு போயிரும் நான் நினைக்கல. என்னங்க இது? எந்த காலத்து புருஷன் பொண்டாட்டி இவங்க? அமிர்தா நகை பணத்தையும் திருடிட்டு போயிருக்கான்னு சொல்லியும் கூட இவங்க மேலதான் என்னமோ தப்பு இருக்கு. இவங்க தாய் பாசத்தை அவன் மேல காட்டல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு அவங்களே குறை சொல்லிக்கிறாங்க. இவங்க மூளை எங்கேயாவது கைட்டி வச்சுட்டு வந்துட்டாங்களா? சரியான வடிகட்டின முட்டாளங்களா இருக்காங்க. இல்லப்பா விக்ரம், அமிர்தாவை பொண்ணா நினைச்சு பாசத்தை காட்டி இந்த வீட்ல அவளுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்தோம். அவ இப்படி எல்லாத்தையும் திருடிட்டு ஓடி போயிட்டா. நியாயமா நீங்க வருத்தப்படணும், அவ மேல இன்னும் நீங்க கோவப்படணும். அதை விட்டுட்டு தப்பு உங்க பேர்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா சரோஜா, அந்த அமிர்தா இதே மாதிரி எத்தனை வீடுங்களை திருடி இருக்காளோ தெரியலையே. எதுக்கும் சேஃப்டி சைடுக்கு நீங்க அவ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. ராஜேஸ்வரி சொல்றது எனக்கும் சரின்னு தான் படுது. முதல்ல போய் அமிர்தா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா. அம்மா, அமிர்தா இப்ப என்ன தப்பு பண்ணிட்டான்னு எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவ எங்க பொண்ணு, திருடுற அளவுக்கு அவன் ஒண்ணு கெட்ட பொண்ணு கிடையாது. தேவையில்லாம உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. அவ ஒன்னும் தெரியாதவ. அமிர்தா, அமிர்தா, இவ்வளவு நேரம் எங்கம்மா போயிருந்த? நீ வீட்டை விட்டு போயிட்டேன்னு நினைச்சு மனசுக்குள்ள எவ்வளவு பதறி போயிட்டேன்னு தெரியுமா? அமிர்தா, ஏமா இப்படி நடந்துக்கிறேன்? எங்கம்மா போனேன்? போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்தா நான் என்ன உன்னை தடுக்கவா போறோம்? நான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு போயிருந்தேன். அவங்க ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அங்க இருந்து நான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இவன் யாருங்க? அமிர்தா பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அநேகமா அவளோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும். இருந்தாலும் இருக்கலாம். இந்த வீட்டுக்குள்ள வரும்போது ஊமை மாதிரி இருந்தா, அதுக்குள்ள லவ் கிவ்னு ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் அர்ஜுன் சார். இதுக்கு முன்னாடி உங்களை நாங்க எங்கேயோ பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் அன்னைக்கு கோவில்ல பார்த்தோமே, விசிட்டிங் கார்டு கூட கொடுத்தீங்களே. ராஜி, இவன் பிளான் போட்டு தான் இங்க வந்திருக்கான். எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. ஓ ஆமா இல்ல, நீ எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கப்பா. எங்க பொண்ணை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கு எப்படி உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியலப்பா. பரவாயில்ல சார். அமிர்தா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது வீட்ல இருந்து வெளியே போகும்போது சொல்லாம கொல்லாம போக கூடாதுன்னு? திரும்ப திரும்ப அதே தப்ப பண்ணா என்ன அர்த்தம்? அக்கா, வீட்ல இருந்து திருடி எடுத்துட்டு போன நகையும் பணமும் பத்தல போல இருக்கு. அதான் மறுபடியும் வந்திருக்கா. சொல்லு, எங்க வச்சிருக்க? திருடிட்டு போன நகையும் பணமும் எங்கன்னு கேக்குறேன். இல்ல, நான் எதையும் திருடல. நீங்க தேவையில்லாம என்ன சந்தேகப்படுறீங்க. உன் பேச்ச நாங்க நம்பணுங்கிறியா? நம்ப மாட்டோம். நான் நல்ல விதமா கேக்குறேன், திருடினதெல்லாம் எங்க வச்சிருக்கேன்னு சொல்லு. நான் உண்மையா தான் சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. ஓ அப்படியா? அப்படின்னா சரோஜா ரூம்ல பீரோல இருந்த நகை பணம் எல்லாம் எங்க போச்சு? நகைக்கும் பணத்துக்கும் தானா கால் முளைச்சு அது பாட்டுக்கு எங்கேயோ நடந்து போயிடுச்சா?